இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்காரருடைய பிறந்தநாள். காலையிலே ஒரு தடபுடலான சமையல், அதாவது ஒரு மினி டிஃபன் மாரி செய்யலாமேன்னு பொங்கல், இட்லி, சாம்பார், சட்னின்னு ஏகப்பட்ட ஐட்டம் செஞ்சிருந்தேன். இதில ஒண்ணே ஒண்ணு தான் மிஸ்ஸிங். பூரி மட்டும் தான் செய்யல. காலையிலே பசங்களுக்கும் சாப்பிடுறதுக்கு ஸ்கூல் சாப்பிட்டு போக மாட்டாங்க. சரி, அதனால காலையில அவங்களுக்கு சுட சுட பொங்கல் செஞ்சு குடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து பொங்கலும், சட்னியும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. மதியத்துக்கு எங்களுக்கு சிம்பிளா இந்த இட்லி சாம்பாரே போதும் அப்படின்னு சொன்னதுனால, அவங்களுக்கு வந்து லஞ்ச் ரெசிபியா இட்லி சாம்பார் வச்சாச்சு. ஸோ இன்னைக்கான காலை டிஃபன் பொங்கல், சட்னி, சாம்பார், இட்லி, மெதுவடை, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி, நம்மளுடைய ஸ்பெஷல் பொங்கலும் வச்சாச்சுங்க. ஸோ இது கூடவே ஒரு அருமையான டேஸ்ட்டான ஒரு பலாசொலை அதையும் வச்சு காலை டிஃபனை நல்லா சூப்பராக மினி டிஃபன் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு என்ன செய்யட்டும், ஏதாவது பிரியாணி, மட்டன், சிக்கன் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என் வீட்டுக்காரர் வந்து பிறந்தநாள் அதுவுமா ஒரு உயிரை கொள்ள தேவையில்ல, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் வீட்டிலலாம் பிறந்தநாள் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பாக கேக் வெட்டுறது, இந்த நான்வெஜ்லாம் செய்கிறதுன்னு தடப்படலாம் இருக்கும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. எல்லாத்துலேயுமே ரொம்ப சிம்பிள். எதுக்காக ஒரு கேக்கை வாங்கி அதில் ஒரு மெழுகை ஏற்றி அதை ஊதி அணைச்சி அந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் செய்ய தேவையில்லை. நல்ல நாளில் ஏதாவது செய்யணும்னா 4 பேருக்கு நல்லது செய்யணும், 4 பேருக்கு சாப்பாடு போடணும், அது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் வழக்கமாக நாங்கள் யாருக்கு பர்த்டே வந்தாலும் ஒரு செடி நடுறது நம்ம கொல்லையில் வழக்கம். இன்றைக்கும் அதேமாதிரி நர்சரிக்கு போயிட்டு ஒரு எலுமிச்சை கன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்ம கொல்லையில் எல்லா மரமும் இருக்குது, எலுமிச்சை கன்று மட்டும்தான் ஒரு செடி வந்து அழுகி செத்துருச்சு. சரி, அதையே நட்டுடலாமேன்னு சொல்லிட்டு எலுமிச்சை கன்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ₹250. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. சரி, இன்றைக்கி அதை நட்டுடலாம், ஒரு நல்ல விஷயம் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை தான் போய் அந்த சின்ன மரக்கண்ணை தான் போய் நட்டுட்டு வந்திருந்தோம். இது ரொம்ப திருப்தி. அது மட்டும் இல்லாமல் காலையில் செஞ்ச சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் உட்கார வச்சு சாப்பாடு போடும்போது அது டபுள் சந்தோஷமாகிடுச்சு. எப்பயுமே நம்ம செய்கிற விஷயம் 4 பேருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செஞ்சால் தான் நமக்குமே திருப்தியாக இருக்கும். இன்றைக்கான பிறந்தநாள் விழா ரொம்பவே சிறப்பாக போச்சு. உங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.